அடுத்த பாடல் 1706. மேலென்றும் கீழென்றும் இரண்டு அற காணுங்கால். இது முதலடி. மேலென்றும்னா என்ன? மேல் என்றால் ரொம்ப மேன்மையானது அப்படின்னும், கீழென்றும்னா என்ன? ரொம்ப கீழ்மையானது என்றும், இரண்டு விதமாக இல்லாமல் அறன்னா இல்லாமல் காணுங்கால்னா இல்லை, பார்க்கும் பொழுது, காணும் பொழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் காணும்போது அப்படின்ற மாதிரி இது பார்க்கும்போது அப்படின்றது. ஸோ மேன்மையானதுன்னு இருக்கக்கூடாது, இது கீழ்மையானதோ அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா. ரெண்டுமே இல்லாத நிலையில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி பார்ப்போம்? இந்த இடத்துல எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு பார்ப்போம். மூலஸ்தானத்தில் சென்று இறைவனை எப்படி பார்க்கின்றோமோ அதே போலவே வெளியே வந்து மீதி பொருட்களை எப்படி மூலஸ்தானத்தில் இருக்கும்போது இறைவன்கிட்ட மனம் லயித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் இதெல்லாம் இருக்கின்றதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் அந்த இறையாற்றல் தான் என்று இருக்கின்றது என்று பார்க்கும்போது, நம்ம இப்போ பார்க்கல அது வேற, ஆனால் பார்த்தோம் அப்படின்னால் தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும். இது ரெண்டாவது அடி. ஸோ தான் என்றும் நான் என்றும்ங்கிறது. தான்னா என்ன? இந்த இடத்துல இந்த ஆன்மாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உடம்பு தான் தான். ஏன்னா அது நான் என்று சொல்லவில்லை, அடுத்து நான் என்று சொல்கிறார். நான் என்று சொன்னால் இந்த உடம்போடு இருக்கக்கூடியது, இந்த உடம்பு, இது என்னுடைய உடம்பு என்ற அந்த அகங்காரம் என்ன இருக்கு இல்லையா, அதோடு இருக்கக்கூடியது இந்த இடத்துல நான். இந்த இடத்துல ஆன்மா மட்டும் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு நினைக்கும் போது அது தான். ஆன்மா இறைவன் வடிவம், ஸோ இறைவனும் உள்ளே இருக்காரு, ஆன்மாவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது தான் இந்த இடத்துல. ஸோ தான் என்றும் நான் என்றும் தன்மைகள் ஓராறும் அப்படிங்கிறார். இதில் இருக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கக்கூடிய எல்லாமே ஓர் ஆறுங்கிறார். ஆறும் என்றால் இந்த இடத்துல ஆதார சக்கரங்கள் தான், 6 சக்கரங்கள் தான். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம நாலடியும் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் நல்லா பொருள் புரியும் இந்த இடத்துல. அடுத்து பார் எங்கும் ஆகி பரந்த பராபரம். இது 3வது அடியில் சொல்கிறாரு. பார் என்றால் உலகம், பார் எங்குமாகி அப்படிங்கிறப்போ உலகம் ஃபுல்லாக ஆகி பரந்தனா இந்த அண்ட சராசரங்கள்லாம் பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பராபரம் அப்படிங்கிறாரு. பரா என்றால் இந்த இடத்துல அசையா சக்தி என்று பொருள். இந்த இடத்துல பறை என்றால் பராசக்தி. இப்போ போன இதில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பராசக்தினா அசையும் சக்தி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் இந்த இடத்துல பராபரம் அப்படிங்கிற இந்த இடத்துல. ஸோ பராபரம்னா இந்த இடத்துல பரம்பொருள் அசையும் சக்தி அந்த அசையா சக்திக்கோடு சேர்ந்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அது பராபரம், எல்லாமே அந்த ஒன்று தான். இப்போ இங்கே அசையும் சக்தி அசையா சக்தின்னு பிரித்து பார்க்கக்கூடாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த இடத்துல பரம்பொருள் இந்த இடத்துல. ஸோ அதுதான் அப்படின்னு யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாங்களோ அவங்க கார் ஒன்றும் கற்பகமாகி நின்றானே அப்படின்னு முடிச்சிட்டாரு இந்த இடத்துல. கார் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா மேகம். இந்த இடத்துல நேரடியாக பார்க்கும்போது மேகத்தில் என்னென்னலாம் இருக்குது இந்த இடத்துல? தண்ணியும் அதற்குள்ளே தான் இருக்கின்றது, மேகத்திற்குள்ளே. மேகம் என்பது தனியாக வேறொன்று இல்லை. இங்கேருந்து பார்க்கும்போது மேகம் அதை கையிலேயே முடிக்க முடியாது இந்த இடத்துல. அதற்குள்ளே மழை நீரானது ஒளிந்திருக்கின்றது. ஸோ கார் என்று சொல்லப்படுவதற்கு மழை என்றும் பொருள் இருக்கின்றது, நீர் என்றும் பொருள் இருக்கின்றது. ஆனால் அது வேறு தன்மைகளில் ஒளிஞ்சிருக்கு இந்த இடத்துல. அந்த கார் ஒன்றும் அப்படிங்கிறது ஒன்று என்று சொல்லப்படுவது இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையை குறிக்குது. ஒன்று என்பது எண்ணிக்கையில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஒன்று என்பதற்கு வீடு பேறு என்றும் ஒரு பொருள் இருக்கின்றது நம்மளுடைய அகராதியில். இந்த இடத்துல வீடு பேறு. ஸோ இறைவனத்தில் சென்று சேருதல், பொம்மலங்கள் எல்லாத்தையுமே அடக்கிட்டு போய் சேருதல். இந்த இடத்துல ஒன்றும் அப்படின்னு முடிக்கிறது. கற்பகமாகி நின்றானே அப்படிங்கிறார். கற்பகம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல தென்னை மரத்தையும் பனை மரத்திற்கும் இந்த இடத்துல கற்பகம் என்று ஒரு பெயர் இருக்குது. தென்னை பனை ரெண்டுக்குமே இந்த இடத்துல. ஏன் இந்த இடத்துல தென்னையும் பனையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வரியை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினம். 3 அடி ரொம்ப கடன் பார்த்துட்டு வந்தாச்சு இந்த இடத்துல. 4வது அடியெல்லாம் எல்லாத்தையும் சூட்சமாக அந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காரு இந்த இடத்துல. இப்போ உலக ரீதியாக பார்க்கும்போது தென்னை மரத்தையும் சரி பனை மரத்தையும் சரி இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். பனை மரம்னா யார் நட்டு வைக்கிறாங்களோ அவர்களுக்கு பலன் இருக்காது, அதற்கு அடுத்த தலைமுறைக்கு தான் பலனே இருக்கும் இந்த இடத்துல. அவங்களால அந்த இதை வந்து அனுபவிப்பது கொஞ்சம் கடினம், அந்த பழைய பனையுடைய இதை சாப்பிட்றது. ஆனால் இந்த பனை எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்துல அனைத்து ஜீவராசிகளும் வந்து இந்த பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த உலகத்தில் பலவிதமான உயிர்கள் இருக்குது, பல்லுயிர் பெருக்கம். எந்த ஒரு உயிருமே இந்த உலகத்தின் நன்மைக்காகத்தான் இருக்கின்றது, மனிதனுடைய நன்மைக்காகவும் இருக்கிறது, அது தாண்டி உலகத்தினுடைய நன்மைக்காகவும் தான் இயங்கி கொண்டே இருக்கின்றது. சாதாரண ஒரு தேனின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் இல்லையா, அழகாக. அந்த தேனி
அது இல்லைன்னா இந்நேரம் மனுஷன் உயிர் வாழ முடியாது. கேட்கும்போது கொஞ்சம் சித்திரமாக தான் இருக்கும். ஆனால் அதான உண்மை இந்த இடத்துல. மகரந்த சேர்க்கை என்று ஒரு நடக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் எப்படி உங்களுக்கு சாப்பாடுலாம் உருவாகும் இந்த இடத்துல இல்லையா? காய்கனிகள் இதெல்லாம் நிறைய வருதில்ல, எப்படி வரும் இந்த இடத்துல? தேனீக்கள் முக்கியமான ஒரு ஜீவன் இந்த இடத்துல. அதே போல் யானை கூட சொல்லலாம். யானை இல்லைனாலும் மனுஷனால உயிர் வாழ முடியாது இந்த இடத்துல. மனுஷன் இருக்க மாட்டான் இந்த இடத்துல. ஏன்னா காடுகள் இல்லைன்னா இந்த இடத்துல இயற்கை இருக்காது. இந்த இடத்துல மனிதன் இயற்கை இல்லாமல் மனுஷனால வாழ முடியாது இந்த இடத்துல. மழை இருக்காது, ஒன்று மேலே பொய்த்து போகும் எல்லாமே. இப்படி நமக்கு தெரிந்த அறிவினால் பார்க்கும்போது, அறிவியல் ரீதியாக ஆய்வாளர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தான் இதை சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னா இப்போ ஒரு வாழை மரம் வைக்கிறோம்னு வச்சுக்குவோம். அந்த வாழை மரத்தை சுற்றி பேருக்கு 1-2 பூச்சி இனங்கள் தான் இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல பனை என்ற ஒன்று வைத்து விட்டால் அனைத்து ஜீவராசிகளுமே பல்லுயிர் பெருக்கும் அதை சுற்றி அங்கே இருக்குமா இந்த இடத்துல. மரத்து மேலே உட்கார்ந்துருக்குன்னு பொருள் அல்ல. பனை மரத்தின் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல சுற்றி பலவிதமான ஜீவராசிகள் அங்கே சேருமா அந்த இடத்துல. எப்படி சேரும் அப்படின்னா, இந்த பனையும் தென்னையும் வச்சு பார்த்தோம்னா முதல்ல வளர்கிறதுக்கு நிறையா தண்ணி வேணும். அதுக்கு ஆரம்ப நிலையில் தண்ணி நிறையா ஊற்றுவாங்க இந்த இடத்துல. ஆனால் அதற்கு பின்பாக பார்த்தோம் என்றால் அதுக்கு தண்ணியே பனை மரத்துக்கெலாம் தண்ணி ஊற்றலைன்னா கூட சரி, அது எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, தண்ணீரை என்ன பண்ணுமா அதுவே ஒரு காந்தகம் ஈர்ப்பதை போல ஈர்த்து அது வைத்து கொள்ளும் இந்த இடத்துல. அப்போ அந்த பனை மரத்தில் தண்ணீரானது, தண்ணீர் சக்தி எப்பயும் அதை சூழ்ந்து இருந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அது என்ன செய்யுது இந்த இடத்துல, அதிகமான பூச்சி இனங்கள் பல்லுயிர் பெருக்கம் என்ன பண்ணுது இந்த இடத்துல, தானாகவே அந்த இடத்தை ஈர்த்து அங்கே அந்த ஜீவராசிகள் அங்கு வாழ்கின்றது. ஸோ இத்தனை ஜீவராசிகளும் வாழும்போது இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு நன்மையானது அது கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அந்த நன்மை தான் என்ன பண்ணுது இந்த இடத்துல, மனிதர்களுக்கும் உதவியாக இருக்கின்றது, இந்த உலகத்திற்கும் அது உதவியாக இருக்கின்றது. இப்போ நம்ம பார்த்தது ஒரு சயின்ஸ் இந்த இடத்துல இல்லைங்களா. என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல சூழ்ந்து நின்றுடுச்சு. இதை ஒரு உவமையாக வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இந்த ஓமையை விட்டுட்டு அப்படியே பாடலில் நம்ம ஆன்மீக கருத்துக்கு உள்ளே வந்துடலாம். இப்போ உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட சிந்தனைகள் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, ஓரளவிற்கு நமக்கு பார்த்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட அறிவு இருக்குது. ஏன்னா அந்த அறிவை இயக்கிறதும் உள்ள அந்த பராசக்தி தான், உள்ளேருந்து ஆதார சக்தியிலேருந்து அதுலேருந்து கொஞ்சம் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தன்மையை வச்சு இந்த உலகத்தில் இதுதான் மேன்மையானது, இது கீழானது என்ற சிந்தனை இல்லாமல் எல்லாமே இறைவன் தான் என்று பார்க்க வேண்டும். முதலில் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இன்றைக்கி மனுஷங்கிட்ட இறைவனையே பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல. இந்த சாமிகிட்ட கும்பிட்டா சக்தி ஜாஸ்தி, இந்த சாமிகிட்ட கும்பிட்டா துட்டு நிறையா வரும், இந்த சாமியை கும்பிட்டா துட்டு கம்மியாக வரும், இந்த சாமி கஷ்டத்தை கொடுத்துருவாரு. இப்படிலாம் மனுஷன் அவனுடைய சிந்தனையில் மனுஷன் இறைவனையே தரம் தாழ்ந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் மனுஷன் இந்த இடத்துல இல்லைங்களா. அப்போது இறைவனையே பிரித்து பார்க்கக்கூடிய மனம் உலகத்தை எப்படிலாம் பிரித்து பார்க்கும் இந்த இடத்துல. இது மேன்மையானது, இது கீழ்மையானது இல்லையா, இவங்களாம் வசதியானவங்க, மனிதர்களை இவங்க வசதியானவங்க, இவங்களாம் கம்மியானவங்கன்னு பிரித்து பார்க்குறான். இவன் பணம் நிறையா வச்சுருக்கலாம் உயர்ந்தவன், இவன்கிட்ட பணம் கம்மியாக இருக்கலாம் இவன் தாழ்ந்தவன், இப்படி நிறையா விஷயங்களை மனுஷன் பிரித்து பார்க்குறான் இன்றைக்கி. ஏன்னா தொழில் ரீதியாகவே சொல்கிறான் இந்த இடத்துல. இப்படிலாம் எதையுமே பார்க்காம எல்லாமே ஒன்றாக முதலில் பார்க்கக்கூடிய எண்ணத்தை இங்கு வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் காணுங்கால் அப்படின்றது ஃபஸ்ட் அடியில். ஸோ பார்க்கும் பொழுது அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆன்மா வேற இந்த உடம்பு வேற அப்படின்ற எண்ணத்தையும் இங்கே வச்சுக்கூடாது இந்த இடத்துல. அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது இந்த இடத்துல. வைக்காமல் அந்த இதில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே உள்ளேருந்து வெளியில் வருது இல்லை இந்த இடத்துல. எல்லாமே தெரியும் இந்த இடத்துல. உள்ளேருந்து கோபம் வருதா, இறைவா உள்ளுக்குள்ளே கோபம் வருது அப்படின்னா இந்த இடத்துல அகங்காரம் வருது, ஆத்திரம் வருது, தீய எண்ணங்கள் வருது அப்படின்னா உடனே என்ன செய்யணும் இந்த இடத்துல, புத்தி வேலை செய்யணும் இந்த இடத்துல. இது போல் தீய எண்ணங்கள் வருது, அப்போ உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே நிறைய எண்ணம் இருக்குது. அடுத்தவங்க வேலை குறை சொல்லக்கூடாது இந்த இடத்துல. அவனால் தான் எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லக்கூடாது. என்னை தப்பு பண்ண வச்சுட்டேன்னு அடுத்தவங்கள சொல்லக்கூடாது இந்த இடத்துல. இந்த தவறை நாம் செய்தபடியால் இந்த அகங்காரம் உள்ளேருந்து வந்ததுனால இது உள்ளேருந்து வருது, எனக்குள்ளே அவ்வளோ வினைகள் இருக்குது, இதெல்லாமே போக வைக்கணும் இறைவா, சீக்கிரம் இதெல்லாம் எனக்கு அழித்து எரித்து கொடு என்று இந்த இடத்துல பிரார்த்தனை வைக்கணும் இந்த இடத்துல. இந்த தன்மைகள்லாம் எங்கே இருக்குது, நமக்குள்ளேருந்து தான் இருக்குது. எங்கே இருக்குது இந்த இடத்துல, ஓராறுன்னு சொன்னார் இல்லையா, 6 சக்கரங்கள் சொன்னார்ல, இதில் மூலாதாரம் மையமாக வச்சு நம்மளுடைய வினைகள் மும்மலங்கள்லாம் சார்ந்து இருக்குது இந்த இடத்துல. உள்ளேருந்து தான் வருது. எரிக்கக்கூடிய தன்மையும் அங்கே தான் இருக்குது இந்த இடத்துல. சீக்கிரமாக எரிச்சிக்கூட இறைவா என்று ஒவ்வொரு மனிதனும் இந்த இடத்துல பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். சும்மா பிரார்த்தனை செய்கிறதில்ல, நீங்கள் முதல் அடியில் சொன்ன மாதிரி
இது வேறு அது வேறு என்று பிரித்து பார்க்கும் தன்மை இல்லாமல் எல்லாமே ஒன்றுதான், அந்த இறைவன் மட்டும்தான் என்ற சிந்தனையோ வைத்துக்கொண்டு உள்ளேருந்து வர்ற தன்மைகள் எல்லாமே தீய எண்ணங்கள் கெட்ட குணம் எல்லாமே உள்ளேருந்து தான்ப்பா வருது, இதை சீக்கிரம் போகிக்கூட இறைவா என்று இந்த இடத்துல சிந்திக்கணும் முதல்ல. அதே போல் உள்ளிருந்த ஞான எண்ணம் அறிவு எண்ணம் வந்தாலும் அது நான் செய்தேன், நான் சாதகம் செய்தேன், நான் பூஜை செய்தேன் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவன் இதை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார், சிந்தனையை வரவழைத்து கொடுத்தார். நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தையும் இந்த இடத்துல உள்ளே வைத்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணங்கள் ரெண்டுமே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாரு, இந்த உலகம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சு இருக்கார் இல்லையா, யார், அந்த பராபரம் பரம்பொருள் உலகம் ஃபுல்லாக பறந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பராபரம் தான் இறைவன் தான். வெளியில் மட்டும் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல அண்ட சராசரம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ள எப்படி ஒரு தென்னை பனை மரம் போல நம்ம உடம்புக்குள்ளே அந்த ஆற்றலை உட்கார்ந்துடுறாரா இந்த இடத்துல. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மனிதனுக்கு ஏதாவது தேவை என்றால் என்ன பண்ணணும், தேடி ஓடுவோம், கிடைச்சா உண்டு இல்லைன்னா இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு பனை மரம் பாருங்கள், எல்லாமே தானாகவே அந்த இடத்துல கிடைக்குது. அந்த இடத்துல அதற்கு ஒரு நீர் என்று தேவைப்பட்டாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஈர்த்து வைத்து கொள்கின்றது ஒரு பனை. தனக்கு தேவையானதை எடுத்துக்கு இந்த உலகத்தில் மூலம் எங்கே இருந்தால் அது தண்ணி சுற்றி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி தண்ணீரை ஈர்த்து கொள்கிறது. தனக்கு தேவையானது எவ்வளோ பஞ்ச நேரத்தில் கூட இந்த இடத்துல தன்னை சுற்றி பல உயிர்களை வாழ வைக்கின்றது. அதுபோல் யார் ஒருவர் இதுபோல் சிந்தனைகளோடு இருக்கின்றார்களோ, முதல் அடியில் 2 அடியில் சொன்ன மாதிரி சிந்தனைகளோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அண்ட சராசரம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளான இறைவன் பனை மரம் போல நம்ம உடம்புக்குள்ள உட்காந்துடுறாராம். ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்கார், அந்த இடத்துல பராசக்தி உள்ளதான் உட்காந்துருக்காரு. ஆனால் இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுதான், பனைமரத்தினுடைய தன்மை போல எப்படி தூரத்தில் இருக்கக்கூடிய நீரை ஈர்த்து கொள்கிறதோ அது போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் ஏதாவது அனுபவிக்கணும்னு வச்சுக்குவோம். இப்போ அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது, நமக்கு இன்னும் எத்தனை பிறவி இருக்குன்னு தெரியாது. அதையெல்லாம் கூட அதை என்ன செய்யுமா, உள்ள நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அங்கு தூரத்தில் இன்னொரு 10 பேர் எத்தனை பிறவி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இறைவனர்களால் இந்த பிறவியே இல்லாமல் போகணும் இந்த இடத்துல. அப்படி ஒன்று இருந்தாலும் அதை என்ன பண்ணுமா, ஈர்க்குமா, அப்படியே ஈர்த்து இங்கேயே அனுபவிக்க வைத்து விடும். வேறு எந்த ஆசைகள் இருந்தாலும் சரி மொத்தத்தையும் அனுபவிக்க வைத்து விட்டு ஆசைகள் இல்லாத ஒரு நிலையை அது உண்டு பண்ணிவிடும். இந்த இடத்துல அந்த தீய எண்ணங்கள் எதுவும் வரவிடாமல் செய்துவிடும். ஏன்னா இந்த இடத்துல பல்லுயிர் பெருக்கம் இருக்கு, பனை மரத்தை சுற்றி பல்லுயிர் பெருக்கம். பல்லுயிர் பெருக்கம் இருக்கும்போது ஒன்றை சார்ந்து இன்னொரு உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். எப்படி வாழுது இந்த இடத்துல, நமக்கு இந்த இடத்துல பாதிப்பு எதுவும் வராதுபா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தானே தைரியமாக அங்கே கூடு கட்டி எல்லாமே வாழுது. அந்த இடத்துல ஒரு மனிதன் எங்கே பாதுகாப்பாக இருப்பான், தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டப்பா நிம்மதியாக படுத்து தூங்குவான். வேறு எங்கேயாவது போய் படுத்து தூங்க முடியுமா, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து சின்ன சத்தம் கேட்டாலும் ஏதோ ஒரு மிருகம் வருதோ ஏதோ ஒன்று வந்துருதோன்னு பயந்து போய் எந்திரிச்சு உட்காருவோம். அப்போது ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த இடத்துல பனையை சுற்றி ஒரு பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இடத்துல தைரியமோடு இந்த இடத்துல உட்காந்து வாழ்கிற மாதிரி நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ இந்த இடத்துல ஆசைகள் என்று எத்தனை ஆயிரம் பிறவிகள் இருந்தாலும் சரி அத்தனை ஆசைகளையுமே அது ஈர்த்து அந்த பிறவியிலேயே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை எது ஏற்படுத்தி கொடுக்குமா, அந்த பரம்பொருள். ஏன்னா அவர் உள்ளே உட்காந்துறாரு, உலகம் ஃபுல்லாக பறந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் என்ன பண்ணுறாரு, அவரே உட்காந்துடுறாரு. இந்த இடத்துல உட்காந்தோடனே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல உள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, மாம்பழத்தை பிடிச்சா மாம்பழம் ஜூஸ் வரும்னு சொன்ன மாதிரி நமக்குள்ள ஆசைகள் நமக்குள்ள தான் இருக்குது. அது உள்ளேருந்து எல்லாத்தையும் வெளில வர வச்சிருவார். அந்த இடத்துல வெளில வர வைக்கிறது மட்டும் அல்ல, அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அவரே அங்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இடத்துல. ஸோ அதான் கற்பகம் ஆகி நின்றானே அப்படின்னு சொல்றாரு. பனைமரம் மாதிரி நின்றுவாரா அந்த இடத்துல யார், இந்த சாதகர். யார் மேலே சொன்ன 2 அடியில் சொன்ன மாதிரி சிந்தனையை வைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்க பனைமரம் மாதிரி. அப்போ அவர்கள் தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டு இந்த இடத்துல பிறவில்லாத நிலைக்கு போவது போல தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் செய்து நன்மையை செய்து கொடுப்பார்கள். இயன்றவரை நன்மை செய்து கொடுப்பார்கள். பனைமரம் வாழும் 100 வருஷம் 150 வருஷம் கூட பனைமரம் இருக்கும். ஆனால் பனைமரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பல்வேறு பெருக்கமாக இருந்தாலும் தேவையான வரைக்கும் வாழ்ந்து கொண்டு பாதுகாப்பாக வாழ்ந்து அழிந்து போகும் இந்த இடத்துல. ஆனால் அதே போல் இந்த ஆன்மா இந்த மேலே இருக்க 2 அடியில் சொன்ன மாதிரி யார் ஒருத்தர் சிந்தனையோடு வாழ்கிறாரோ அவர் தனக்குடைய பிறவியை போக்கிக் கொள்வது மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் எவ்வளவு நன்மை செய்யக்கூடியமோ அவ்வளவு நன்மையும் அவர்கள் அங்கு செய்து கொடுத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது, நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு இருக்காது. பனைமரம் எந்த பூச்சிக்கிட்டையும் சொன்னதில்லை,
நான் தான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன், நான் இருக்கிறதால தான் நீங்கள் வாழ்கிறேன்னு பனைமரம் சொன்னதில்லை. போல அவர்கள் இருப்பார்கள், தானாகவே அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடலை 4வது அடியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா மீதி இருக்க 3 அடி ஒரு 2 அடி ஒரு 3 அடி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல பார்க்க எளிமையாக தோணும், இந்த இடத்துல கடகடன்னு பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் 4வது அடியை முழுசாக புரிஞ்சிக்கும் போது 4 அடியும் சேர்த்து பார்க்கும்போது அது வேறு கோணத்தில் இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார் இந்த இடத்துல, எப்படி நம்முடைய பிறவிகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம் அப்படின்றத ரொம்ப எளிமையாக அந்த பாடலை சொல்லியிருக்காரு. காரொன்று கற்பகமாகி உண்டான இந்த பனைமரம் மாதிரி கற்பகமாகி நிக்கிறது இறைவன் வந்து நிக்கிறாரோ அல்லது இந்த ஆன்மா இந்த இந்த சாதகர் வந்து சாதகர் கற்பகமா நிற்கிறாரோ? அதாவது இந்த சாதகர் இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, எண்ணங்கள் நான் முதல் 2 இடத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது அந்த பரம்பொருள் உள்ளே வந்து அமர்ந்து விடுகின்றார். இப்போ சாதாரண மரம் மாதிரி தான் நிற்கிறோம், இறைவன் வந்து உள்ள நின்னதுக்கு அப்புறம் தான் அது கற்பக மரமாக நிற்கின்றது இந்த இடத்துல. இப்போ இதையே இன்னொரு விஷயத்தை கூட நான் சேர்த்து சொல்லலாம். நம்ம கற்பக மரம்னே ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கற்பக மரம்னே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல இல்லைங்களா? ஆமா, கற்பக மரம் என்று என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதை கிட்ட நின்று நீங்க தேவையில்லாதது தேவையானதுன்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னொரு உலகம் சொர்க்கம் படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கூட சரி, உலகமே அது உடனே படைக்க வைத்து விடும் இந்த இடத்துல. அப்படின்ற ஒரு மரம் இருப்புங்க இந்த இடத்துல, கற்பக மரம். ஸோ அதுபோல இவர் இந்த இடத்துல மாறிடுறாரு. இந்த இடத்துல அவருக்கு இப்போ இன்னொரு 5 பிறவி இருக்குன்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 5வது பிறவியில் அவர் எதையோ சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டுட்டார். அந்த எண்ணம் 5 பிறவிக்கு அப்புறம் தான் வரணும், இப்போ வரைக்கும் வரல. ஆனால் இப்போ இந்த இது போல் எண்ணங்களை அவர் வச்சுட்டாரு, அவருக்குள்ள பராசக்தி வந்து உட்கார்ந்துருச்சு இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணணும், உள்ள பராசக்தி இந்த எண்ணங்களுடைய பலனாக ஒரு அருள் கொடுக்கணும். போன பாடலை பார்த்தோம், அன்பு அருள் பார்த்தோம் இல்லையா, அது உள்ளே கொடுக்கும் இந்த இடத்துல. அது என்ன செய்யும் இந்த இடத்துல, எப்படி பனைமரம் நீரை தூரத்தில் இருப்பதை ஈர்த்து கொண்டு வருகின்றதோ அதுபோல் 5வது பேரில் ஆசை இழுத்துக்கிட்டு வந்து வைக்கும் இந்த இடத்துல. வச்சவொடனே அந்த ஆசை உள்ளேருந்து வந்துருச்சா, ஏற்கனவே ஒரு கற்பக மரம் மாதிரி தான் இருக்கார, கேட்டதை உடனே நடத்தி கொடுக்குற அந்த இதில் இருக்க, உடனே அந்த ஆசையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே உருவாகி கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக பறந்துருக்க பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவார். உலகத்துக்கு இந்த மூலையில் எந்த இடத்துல அந்த ஆசையை அனுபவிக்க வேண்டிய பொருள் இருக்கின்றதோ அதையும் ஈர்த்து கொண்டு அந்த ஆந்திர ஆற்றலே கொடுக்கும் இந்த இடத்துல. அப்போ அவர் அதை அனுபவிச்சுறாரு. அனுபவிச்சோன்னே என்ன ஆயிடுது, அப்புறம் ஆசைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டாரு. அப்போ பிறவி இல்லாத நிலைக்கு தானே போவார் அந்த இடத்துல, சரிங்களையா? யோக யோக மார்க்கத்துக்கு கூறப்படுறபடியா அது வித்தியாசமா இருக்கு, அப்படிதான். ஆமாம், யோக மார்க்கம் நம்மலாம் இங்கே பக்தியில் கர்ம யோகம்ன்றதுனால இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் இந்த தகவல்கள் எல்லாமே. பட் ஆனால் இதையும் தெரிஞ்சு கொண்டோம் என்றால் நம்முடைய சிந்தனையை மட்டும்தானே வைக்க சொல்கிறாரு. நல்ல எண்ணத்தை மட்டும் வைங்க, மேன்மையானது கீழ்மையானதுன்னு பார்க்காம நல்ல எண்ணத்தை மட்டும்தானே வைங்க, நல்லது தானே சொல்கிறாரு. அதை செஞ்சாலே போதுமே இந்த இடத்துல. அவன் எந்த மார்க்கத்தில் இருந்தால் என்ன, தானாகவே இந்த இடத்துல பரம்பொருள் வந்து உள்ளே குடிக்கொண்டுடுறாரு இந்த இடத்துல. நான் யோகத்தில் போகிறேன் அதனால் இப்படி நினைக்கணும்லாம் வேண்டாம் இந்த இடத்துல. இதற்கு உள்ளேயே பக்தி மார்க்கமும் இருக்கிறது, கர்மயோகமும் இருக்கின்றது. நீங்கள் தனியாக மூச்சை பிடிச்சிட்டு போய் தியானத்தில் போய் உட்கார்ந்தாதான் யோக மார்க்கம் இல்லை. பாடலை சொல்கிறது யோக மார்க்கம் தான் சொல்கிறாரு, சக்கரங்களுடைய செயல்பாடுகள். யோகம் செஞ்சாதான் அந்த சக்கரம் செயல்படும் என்று பொருள் அல்ல. நீங்கள் பக்தியில் இருந்தாலும் அது செயல்படும், கர்மத்தில் இருந்தாலும் அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கும் இந்த இடத்துல, அதன் பலனையும் கொடுக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? படிக்கிறேன் திரும்ப. வணக்கம். இன்றைக்கு கணக்க நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு நல்லா பிடிச்சது இந்த நாங்கள் ஒவ்வொரு பிறவி எடுத்தும் ஒவ்வொரு ஆசையின்படி அனுபவிக்க அந்த ஆசையை அனுபவிக்க எங்களுக்கு அந்த கடவுளுடைய ஞாபகம் வராது. கடவுளுடைய ஞாபகம் வந்தால் அனுபவிக்க இயலாது. நல்ல ஒரு நான் பார்த்தேன், நீங்கள் நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. அது இந்த ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்படி இப்போ நான் ஒரு ஏதாவது சாப்பிட விரும்பினா கடவுளுடைய எண்ணம் வந்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்போ அனுபவிக்க வைக்கிறதுக்காக மறந்துதான் நாங்கள் செய்கிறோம். இந்த கற்பகத்துக்கு மற்ற கற்பகத்துக்கும் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருந்தீங்களா? எனக்கு தான் நாங்கள் ஊர்ல அங்கே கற்பகம் எல்லாம் பெரிய இது இருக்குதான், பனைமரங்கள். நல்ல ஒரு விளக்கம் கற்பகத்தை பற்றி. நன்றி ஐயா. நல்லது நல்லது ஐயா. ஏன்னா கற்பகம் என்றாலே நம்ம எடுத்தோடனே கற்பக மரத்துக்கு தான் போயிடுவோம். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக மரம்னு ஈஸியாக விளக்கம் சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த பாடலுக்கே கூட பார்த்தோம்னா எடுத்தோடனே நான் தென்னை மரத்தை கொண்டு வராமல் இந்த இடத்துல ஒரு கற்பகம் மரம் போலவே அவரே மாறி விடுவார், எல்லாமே அவருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சிருக்கலாம் இந்த இடத்துல விளக்கத்தை. ஆனால் அதனுடைய உட்பொருள் என்று பார்த்தோமே என்றால், இங்கே பனை மரத்திற்கு விளக்கம் பார்க்கும்போது தான் அதனுடைய உட்பொருளை இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல. அதனால தான் நேரடியாக பனை மரத்தை இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. நன்றி ஐயா. கணக்க விஷயங்கள் அறிஞ்சிருக்கிறோம்.